ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு ஒரு பால்கோவா ஸ்டைலில் சூப்பராக ஹோம் மேட்லேயே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்வீட் பண்ணியிருக்கோம். வாங்க இந்த ஸ்வீட் எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இப்போ இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு தேவையான பொருள்: குலாப் ஜாமுன் மிக்ஸ் ஒரு கப்பு சர்க்கரை, ஒரு கப் பால், தேவையான அளவுக்கு ஏலக்காய் பவுடரு, ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வறுத்த திராட்சை முந்திரி எல்லாமே எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்யலாம் வாங்க. இப்போ கடாயில் நம்ம நெய்யை நல்லா உருக்கிக்கலாம். இப்ப நெய் நல்லாவே உருக ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப நம்ம முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமா வறுத்து ஒரு பிளேட்ல மாத்திக்கிறேன். நம்ம அதே கடாயில முந்திரி பருப்பு வறுத்த கடாயிலேயே நம்ம பாலை ஊத்திக்கலாங்க. தண்ணி கலக்காத பாலா பாத்துக்கோங்க. ஒரு கப்பு பாலை சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம குலாப் ஜாமுன் மிக்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு கப்பு குலாப் ஜாமுன் மிக்ஸ் சேர்த்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா கை விடாம நல்லா கிளறிட்டே இருங்க. இந்த மாதிரி பக்குவம் வரும்போது ஒரு கப்பு சர்க்கரை, தேவையான அளவுக்கு ஏலக்காய் பவுடரை சேர்த்துப்போம். இப்ப பாத்தீங்கன்னா இது உதிரி உதிரியா இருக்கு இல்லைங்களா? இது நல்லாவே இப்ப நல்லா ஒட்டாம வரணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம நெய்யை விட்டுக்கலாம். இந்த மாதிரி பக்குவம் இருக்கும் போது நெய்யை விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் நான் சேர்த்திருக்கேன். இது எல்லாமே ஒரு பக்கம் நல்லா கிளறி விடுங்க. ஸ்டவ்வை நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இதை நான் ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன். அதாவது நெய் தடவின தட்டில் மாற்றி நல்லா செட்டில் பண்ணி விடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பீஸாக வர்றதுக்காக கத்தி எடுத்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஹரிசாண்டலாவும் வெர்டிக்கலாவும். இதுக்கு நடுவுல நம்ம நட்ஸ் வறுத்து வச்சிருக்க நட்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் இதை அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிட்டு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். ரெண்டுமே டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். குலாப் ஜாமுன் மிக்ஸில் இந்த மாதிரி ஒரு வாட்டி ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.